அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னென்னா, கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி கேடியூன்னு சொல்லுவாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்தால் இலவச கல்விக்குள்ள ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், பெருதனிய பல்கலை, இப்படியான ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் டிகிரி கோர்ஸ் இலவசமாக ப்ரொவைட் பண்ணப்படுது. அதே மாதிரியே இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்தின் கல்வி நிறுவனங்கள் சிலது ஊடாகவும் கல்வி நெறிகள் ப்ரொவைட் பண்ணப்படுது. அதில் ஒரு கல்வி நிறுவனமாக வரக்கூடியதான் இந்த கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டின்றது. இங்கே 2 விதமான கல்வி நெறிகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு தனியார் துறை போன்ற நீங்கள் காசு கட்டி படிக்கக்கூடிய ஒரு கல்வி நெறி சிஸ்டம் ஒன்று இருக்குது. 2வது கேடட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே ஒரு ஆர்மிக்குரிய ட்ரைனிங்கோட நீங்கள் ஒர்க்கில் ஜாயின்ட் ஆகி அண்ட் ஒரு டிகிரி படிக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு படிக்கிற காலத்திலேயே சேலரி பே பண்ணுவீங்கன்னா படிச்சு முடியும், உங்களுக்கு வேலை வாய்ப்பும் அவங்களே தருவாங்க. இப்படியான ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ இதுக்கு இந்த முறை 2023ஆம் ஆண்டில் ஏலவல் எழுதின, 2024 ஏலவல் எழுதின 2 பேட்ச், அதாவது 2024 கடைசி ரிசல்ட்ஸ் வந்தாங்களும் அதுக்கு முதல் ரிசல்ட்ஸ் வந்தாங்களும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ அப்ளிகேஷன் கால் பண்ணியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஜூன் ஆரம்பத்தோட முடிய போகுது. நீங்க அப்ளை பண்ற ஆட்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கேடியூக்குள்ள நிறைய புது புது கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா அங்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கிரிமினாலஜி படிக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மெடிசின் படிக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த சந்தர்ப்பங்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடியதா இருக்கும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், பயன்படுத்தி கொள்ளுங்க. நிறைய பிழையான புரிதல்கள் இருக்குது. இது தொடர்பான விளக்கமான வீடியோ ஒன்று நான் இந்த மெட்ட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அது தொடர்பான லிங்க் இந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்குது. அதையும் நீங்க யூஸ் பண்ணலன்னா அதுல போயிட்டு நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். நன்றி.